இந்த கருப்பசாமியின் ஆட்டத்தை களம் காண நேரம் வந்து விட்டது. நீ போராட்ட களத்தில் நின்று கொண்டு நான் முடிவை உனக்கு சொல்வதற்குள் அங்கு அவசரப்பட்டு நீயாகவே ஒரு முடிவை எடுத்துவிட்டு இப்பொழுது என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் நீ உன் மதியை இழந்து கவலையோடு காத்து கொண்டு இருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, இப்பொழுதும் ஒன்றும் கெட்டு போகவில்லை. இந்த கருப்பனை மட்டும் நம்பி வந்து விட்டாயே. இனி உன் வாழ்க்கை மாறும் நிலைத்தான் நான் ஏற்படுத்த போகிறேன். நான் எத்தனை நாட்களோ உன்னிடத்தில் சொன்னேன், இவரிடம் பேச்சு வைத்து கொள்ளாதே, இவரிடம் நட்பு வைத்து கொள்ளாதே என்று. நான் சொல்லும் போதெல்லாம் நீ என்னை நம்பாமல் அவர் என்மேல் அன்பாகவும் அக்கறையாகவும் தானே இருந்து கொண்டு இருக்கின்றார். அப்படி இருக்கும்போது அவரை நம்பாமல் நான் வேறு யாரை நம்புவது என்று தெரியாமல் தானே நீ தவித்து கொண்டு இருந்தாய். என் பிள்ளையே, உன் மாற்றத்திற்கான நேரத்தை வகுத்துவிட்டு நான் வந்து விட்டேன். ஆனால் அந்த மாற்றத்தை எதிர்த்தரப்பிலிருந்து எப்படியாவது மாற்றியே ஆக வேண்டும் என்று எதிர்மறை எண்ணத்தோடு அல்லவா உன்னை நெருங்கி கொண்டு இருக்கின்றார். நீ செய்கின்ற செயலை உனக்கு தெரியாமல் பின்தொடர்ந்து அந்த செயலில் வெற்றி கிடைக்கக்கூடாது என்பதை அறிந்து கொண்டு உனக்கான பாதையை தடுத்து நிறுத்துவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனையும் செய்வதற்காக அவர் கண் விழித்து காத்து கொண்டு இருக்கின்றார். இனியும் இந்த கருப்பன் சும்மா விட போவதில்லை. எந்த எதிராளிகள் உன்னை நெருங்கி வந்தாலும் சரி, அவரிடமிருந்து காப்பதுதானே காக்கும் கவசமாக இந்த கருப்பன் உன்னிடத்தில் நின்று கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்கு உன் மனநிலை தடுமாறி கொண்டு இருக்கின்றாய்? என் பிள்ளையே, கூப்பிட்ட குரலுக்கு கண்ணெதிரே நின்று கொண்டு உன் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் தருணமாக இந்த கருப்பன் நான் வந்து இருக்கும் போது இனி எத்துணை தடைகள் வந்தாலும் சரி, எத்துணை சூழ்ச்சிகள் வந்தாலும் சரி, அத்தனையும் அடித்து நொறுக்கிவிட்டு என் பிள்ளையை கம்பீரமாக வாழ வைப்பதற்கான நிலையைத்தான் இப்பொழுது நான் உருவாக்கி இருக்கின்றேன். வருவது யாரென்று தெரியாமல் அவர்கள் ஆட்டம் போட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் நிலை என்னவாக போகிறது என்று தெரியாமல் அங்கு அவராகவே உன்னை பற்றி தரக்குறைவாக நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். உனக்கு எந்த செயலை செய்யக்கூடாது என்று தடுத்து நிறுத்தினார்களோ அந்த நல்ல காரியத்தை அவர்களுக்கும் நடைபெறாமல் நான் காலம் தாழ்த்தத்தான் போகிறேன். காரணம் என்று தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கும் வேளையிலே இந்த கருப்பனின் உத்தரவை அவர்கள் பெரும் நேரம் வரத்தான் செய்யும். ஏனென்றால் என் பிள்ளைக்கா நல்லது நடக்கக்கூடாது, என் பிள்ளைக்கா சுபகாரியம் வரக்கூடாது என்று நினைத்தார்கள். உனக்காக யார் இருக்கிறார் என்ற உண்மையை உணர்த்துவதற்குத்தான் அவர்களை நான் திசை மாற்றிக்கொண்டு இருக்கின்றேன். இனியும் நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நடப்பது எதுவாக இருப்பினும் சரி, இந்த கருப்பன் உனக்கு துணையாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் உறுதியாக இரு. எந்த ஒன்றிற்காக உன் வாழ்க்கையை இழந்து விட்டேன் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த ஒன்றை மீட்டெடுக்கும் முயற்சியில்தானே கருப்பன் உன்னோடு உன் பயணத்தில் இணைந்திருக்கின்றேன். நீயோ நினைத்து கொள்ளலாம், நாம் படும் நிலையை அறிந்து கொண்டுதான் நமக்கான விஷயத்தில் நமக்கு இனி தாங்கவே முடியாது என்று நினைத்து கொண்டுதான் நாம் தான் கற்பனை தேடிக்கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றோம் என்று. அது உண்மையான காரணமல்ல என் பிள்ளையே. என் பிள்ளைகளின் நிலையை அறிந்து கொண்டு இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இருந்து உன் வீட்டிற்கு நான் தான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். உன் மனதில் படும் நிலை நான் அறியாமல் இருப்பேனா? கஷ்டத்தையும் கவலையும் தாண்டி ஜெயிப்பதுதானே வாழ்க்கை. இந்த சோதனையிலும் நீ வெற்றி கொள்வதற்கான நிலையை உருவாக்குவதற்குத்தான் இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். மனதில் இருக்கின்ற விஷயத்தை நான் உள்ளதை உள்ளபடி பலிக்கச் செய்வதற்கு உனக்கான ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டு இருக்கும் போது உன் மனம் வருந்தி கொண்டு இருக்காதே. எத்தனையோ காலங்களில் நீ என்னை கண்டு இருக்கின்றாய். அத்துணை காலத்திலும் உனக்கு ஒரு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை வளமாக்க வந்து இருக்கும் போது நீ எதற்குமே என்னை நினைத்து
கலங்கவே வேண்டாம். நீ சொல்கின்ற சொல்லுக்கும் செயலுக்கும் ஒரே மாதிரியான தீர்வை நான் உன்னுடைய பார்வையிலிருந்து கொடுத்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக தங்க பிள்ளையே மனமருந்தி கொண்டிருக்கின்றாய்? மன வருத்தத்தையும் தாண்டி இப்பொழுது உனக்கு நம்பிக்கை தரும் தருணமாக இந்த கருப்பனின் கரம் உன்னிடத்தில் இருப்பதை நீ அறிந்து கொள்ளத்தானே போகிறாய். எந்த ஒரு செயல் உனக்கானதாக இருக்கின்றதோ அது உன்னை தேடி வரத்தான் போகிறது. உண்மையான அன்பும் பாசமும் வைத்து கொண்டு ஏமாற்றத்தை சந்தித்து விட்டேனே என்று நீ மன நிம்மதியின்றி தவித்து கொண்டு இருப்பதை என்னால் உணர முடிகிறது. உன் பலமும் பலவீனமும் அறியப்பட்டவர்கள்தான் இப்படியெல்லாம் உன்னை அங்கு ஏமாற்றி கொண்டு இருக்கின்றார்கள். அதனால தான் நான் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும் போதும் உன் பலத்தையும் பலவீனத்தையும் பலரிடம் பகிர்ந்து கொள்ளாதே என்று, ஏதை அழுது புலம்ப வேண்டும் என்றாலும் இந்த கருப்பனிடம் வந்து சொல்லிவிடு என்று சொல்லியிருக்கும் போது இந்த ஐயனை நம்பாமல் நீ எங்கெங்கேயோ சென்று விட்டாய். அதனால் வரும் பின்விளைவுகள் தான் இப்பொழுது நீ கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றாய். இப்பொழுது நான் உன்னை விட்டு விட்டேனோ என்று எண்ணி விடாதே. நீயே என்னை விட்டு சென்றாலும் இந்த கருப்பன் கரம் பற்றியதுதான். இந்த அப்பன் சத்திய வாக்கை கொடுத்ததுதான். என் வாக்கிலிருந்து நான் மீறப் போவதே இல்லை. யார் ஒருவருக்காக என் பிள்ளைகள் அங்கு காத்து கொண்டு இருந்தார்களோ அந்த ஒரு தருணத்தை உனக்கே உனதாக்க மாற்றுவதற்கு இந்த கருப்பன் வந்து இருக்கும் போது உன் மனதில் எதை பற்றியும் நீ யோசிக்க வேண்டாம். நிலையான முடிவை எடுத்துக்கொண்டு மங்களகரமான நிகழ்வுக்காக காத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற வருத்தத்தையும் உன் மனதில் இருக்கின்ற ரணத்தையும் போக்கி எறிந்துவிட்டு உன் துரோகிகளையும் எதிராளிகளையும் நான் துவம்சம் செய்ய வந்து விட்டேன். எந்த ஒன்றை பெறுவதற்கு என் பிள்ளைகள் இவ்வளவு காலமாக காத்து கொண்டு இருந்தார்களோ அதை இனி நீ கேட்காமலே எதிர்பாராத தருணத்தில் உனக்கான மகிழ்ச்சிக்கான காலத்தை உருவாக்கி உன்னிடத்தில் வந்து சேர்ப்பதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து பார்த்து இனி பயம் கொள்ளாதே. சற்றும் மனம் தளராமல் உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று நீ யோசிப்பதை விட என்ன நடந்தாலும் எனக்கு நல்லதை நடத்தி தர என் அப்பன் கருப்பன் இருக்கின்றான் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். எத்துணை காலங்களிலும் உனக்கு துணையாகத்தான் இருப்பேன். அவசரப்பட்டு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயத்தை நினைத்து இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றதே என்று நினைக்காதே. நொடிக்கு நொடி பதற்றத்தோடு இருக்கும் என் பிள்ளையே, அடுத்த நொடி உனக்கு நல்லதை மட்டுமே, நன்மையான காரியத்தை மட்டுமே இந்த ஐயன் நடத்தி தருவதற்காக உன் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கின்றேன். மனதில் இருக்கின்ற படபடப்பை எல்லாம் நீக்கி எறிந்து விட்டு உன் வாழ்க்கையை வளமாக்க நான் வந்து இருக்கும் போது எந்த விஷயம் எப்படி ஆகுமோ என்று எண்ணி விடாதே. எப்படி ஆனாலும் உனக்கானதை மாற்றி தருவதற்குத்தானே இந்த கருப்பன் உன் இல்லம் தேடி வந்து இருக்கின்றேன். நீ நினைத்த காரியத்தை நான் நடத்தி தராமல் வேறு யார் நடத்தி தருவாள்? எதற்காக நீ காத்து கொண்டிருந்தாயோ அந்த ஒரு தருணம் உன் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் போகும் பெரும் சக்தியாகத்தான் இங்கு உருவெடுக்கப் போகிறது. அதரடி மாற்றத்தை நடத்த நான் தயாராக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் ஏமாற்றியவரை பற்றி நீ கண் கலங்காதே. அவர்களை துவம்சம் செய்ய வதம் செய்ய நான் புறப்பட்டு விட்டேன். இனி வருவது எல்லாம் உனக்கு நல்ல நிகழ்வாகத்தான் இருக்கப் போகிறது. வெற்றி நடை போட போகிறாய். உன் வெற்றி உன் பக்கம்தான்.